கடக ராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்துல சூரியன் ஆட்சி பெறுறார். நெறைய கடக ராசி என்பவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த ஒரு அஷ்டம சனி முடிஞ்சதுக்கு அப்புறம் 2ஆம் இடம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்துல சூரியன் ஆட்சி பெறுறார். அப்ப இப்ப இவங்கள விட்டு விலகக்கூடிய அந்த நபர் யாரா இருப்பாங்க? ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அஸ்ட்ராலஜர் மட்டும் இல்லைங்க, அஸ்ட்ராலஜி ஆசிரியரும் கூட. ஸோ உங்களுக்கு நீங்கள் அஸ்ட்ராலஜி கற்றுக்கணும் அப்படின்னா சார்கிட்ட நீங்கள் தாராளமாக அஸ்ட்ராலஜி கற்றுக்கலாம். அதை தவிர்த்து என்னென்ன விஷயங்கள்லாம் சாருக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோழி பிரசன்னம் பார்ப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஜாதகம் இல்லை, உங்களோட டேட் ஆஃப் பர்த் தெரியல அப்படின்னா சோழி பிரசன்னம் மூலமாக உங்களுடைய நிலைகள் எப்படி இருக்குது, கிரக நிலைகள் எப்படி இருக்குது, லைஃப் எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வாஸ்து நிபுணரும் கூட. ஸோ வாஸ்து ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் சாரை அணுகலாம். அவங்க வேற யாரும் இல்லை, டாக்டர் வீனஸ் பாலாஜி அவர்கள் தான் நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களுடைய பதிவு நம்ம ஆன்மீக பரிகாரம் சேனல்ல வரப்போகுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய நல்ல பதிவுகள் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. அதை தவிர்த்து நீங்க ஆசிரியராகவும் இருக்கீங்க. அஸ்ட்ராலஜி ரிலேட்டடா மட்டும் இல்லாம வாஸ்து சொல்லி கொடுக்குறீங்க. சோழி பிரசனம் பார்க்கறதுக்கும் நீங்க சொல்லி தரீங்க. ரொம்ப ஒரு ப்ரௌடா இருக்கு சார். நம்ம தமிழ்நாட்டில் இதெல்லாம் பார்க்கக்கூடிய நபர்கள் கம்மி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை நீங்க எல்லாமே ஒரு சேர ஒருங்கிணைத்து பண்றது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. மக்கள் யாராவது வேணும் அப்படின்னா உங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இல்லையா? கண்டிப்பாமா. ஓகே சார். இப்போ நம்ம இன்னைக்கான டாபிக் போயிடலாம். இன்னைக்கு சூரிய பெயர்ச்சி வர இருக்கின்ற சூரிய பெயர்ச்சி எப்போ வருது, ஒரு 4 குட் நியூஸ் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் கிடைக்க போகுது. ஒரே ஒரு நபர் மட்டும் அவங்கள விட்டு பிரிஞ்சிருவாங்க இந்த சூரிய பெயர்ச்சியில அப்படின்னா அது யாரா இருக்கும், அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய குட் நியூஸ் என்னவா இருக்கும், சூரிய பெயர்ச்சி எப்போ வருது அப்படின்றத மக்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோவா கொடுத்துருங்க சார். இந்த சூரிய பெயர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி வருது. ஓகே. இந்த மாதத்துல அதுவும் முக்கியமா இந்த சூரிய பெயர்ச்சி நீங்க கேட்ட ரொம்ப விசேஷமான ஒரு பெயர்ச்சி. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, சூரியன் ஆட்சி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மாதம். அதான் ரொம்ப விசேஷம். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஆவணி மாதம் அது சூரிய பயிற்சி ஆகும். ஆவணி மாதத்துல சிம்ம ராசியில சூரியன் ஆட்சி பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். ரொம்ப அந்த நேரத்துல ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் பலவிதமான நன்மைகள் கண்டிப்பா நடக்கும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சூரியன் தான் பாத்தீங்கன்னா டெய்லி காலையில நம்ம எந்திரிக்கிறோமோ எந்திரிக்கலையோ அவர் உதிக்கிறாரு, அலாரம் வச்ச மாதிரி அவர் உதிக்கிறாரு. அதே மாதிரி சாயங்காலம்னா அவர் மறைஞ்சிடுறாரு. அது போல நம்முடைய ரொட்டீன் லைஃபை பாதுகாக்கக்கூடியவர் சூரிய பகவான் தான். அதனாலதான் இந்த பயிற்சி ரொம்ப விசேஷமான பயிற்சி. ரெண்டாவது ஆட்சி பெற்றும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதனுடைய தன்மைகள் ரொம்ப அதிகமா இருக்கும், அதனுடைய தாக்கங்கள் அதிகமா இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா இந்த சூரிய பயிற்சி இருக்க போகுது. சூப்பர் சார். இப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கா என்னென்ன நன்மைகள், என்ன குட் நியூஸ் வரப்போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சூரிய பயிற்சி பலாபலன்கள் பற்றி ஒவ்வொரு ராசிக்குமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சார். அந்த வகையில் இன்னைக்கு பார்க்க போகிறது கடகராசி. கடகராசி நேயர்களுக்கு நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த மாதம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த 4 குட் நியூஸ் என்னவா இருக்கும்? கடக ராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்துல சூரியன் ஆட்சி பெறுறார். தனஸ்தான அதிபதியே அவர் தான். அப்படி இருக்கும்போது இந்த மாதம் பல்வேறு வழியில் அவங்களுக்கு பணம் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. நிறைய கடகராசி என்பவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த ஒரு அஷ்டம சனி முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு ஃபினான்ஷியல் லாக் இருக்கு. நான் ஒரு இடம் விற்கணும்னு நினைச்சேன், விற்க முடியல, அதனால காசு வரல. நான் ஒருத்தட்ட பணம் கொடுத்துருந்தேன், அந்த பணம் திருப்பி வரல. பிஸ்னஸ்ல எனக்கு அவுட்ஸ்டாண்டிங் நிறைய இருக்கு, அதனால எனக்கு எதுவும் பிஸ்னஸ் நடக்க மாட்டேங்குது. அது மாதிரி வேலை பார்க்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பெண்டிங் சம்பளம், வர வேண்டிய சம்பளங்கள், ஏதாவது வர வேண்டிய பணங்கள் ஆஃபீஸ்ல இருந்து, இல்லை ஏதாவது பிஎஃப், இது மாதிரி ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணியிருக்கேன், செஞ்சிருக்கேன், அதெல்லாம் வராம இருக்கு. அதே மாதிரி அப்பா பணம் தரேன்னு சொன்னாரு, அம்மா பணம் தரேன்னு சொன்னாங்க, அவங்களுக்கு பணம் வரல அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தீரும். இந்த மாதம் அவங்களுக்கு அதிகமான பண போக்குவரத்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதனால நிறைய பணம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்தக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு இது ஒரு சூப்பரான மாதம். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஒண்ணு.
ரெண்டாவது 2ஆம் இடம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்துல சூரியன் ஆட்சி பெறார். அப்ப குடும்பத்துல பல்வேறு விதமான சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப கடகராசியா இருக்காங்க, சார் நான் ஒரு பிசினஸ் பண்ண போறேன், எனக்கு வந்து ஃபண்ட்ஸே இல்ல, என்கிட்ட இருக்கிறது கம்மியா தான் இருக்கு, எனக்கு கொஞ்சம் பணம் வேணும்னு நினைச்சாங்கன்னா இவங்க குடும்ப உறுப்பினர்கள், அதாவது அம்மா அப்பா கூட பிறந்தவங்க கிட்ட கேட்டாவே கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அதே மாதிரி எனக்கு வந்து ஒரு லோன் க்ளோஸ் பண்ண வேண்டியிருக்கு, ஒரு பிஎல் வாங்கிட்டேன், அதனால எனக்கு ப்ரெஷர் அதிகமா இருக்கு, ஒரு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ண அதை கட்ட முடியாம இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய கடகராசி என்பர்கள் இந்த மாதம் அவங்க குடும்ப உறுப்பினர்கிட்டயே, அண்ணன் தம்பி கூட கேட்கலாம், கண்டிப்பா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால இவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை குறையும். இவங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதிகமா இந்த மாதம் அவங்களுடைய குடும்பத்துல இருக்கவங்க கண்டிப்பா உதவுவாங்க. அதை பயன்படுத்தி கொள்வது சிறப்பு. சூப்பர் சார். இந்த 2 விஷயமே உங்களுக்கு நடக்க போகுது இந்த மாதத்துல. இப்போ சுப செலவுகள் அப்படின்னு நீங்க சொல்லிங்க, நிறைய பணம் வருது அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டா இவங்க ஏதாவது பண்ணுவாங்களா இந்த மாதம்? கண்டிப்பா பண்ணுவாங்க. இந்த மாதம் தான் இவங்க நம்ம ஏன் இத்தனை நாள் ஒரு இன்சூரன்ஸ் போடல, நம்ம ஏன் ஒரு எஸ்ஐபி போடல, நம்ம ஏன் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணல, நம்ம பொண்ணு வச்சிருக்கோம் ஏதாவது ஒரு எஃப்டி போடலாமே, ஆர்டி போடலாமே அப்படின்ற ஒரு எண்ணங்கள் கண்டிப்பா இந்த மாதம் வரும். அதற்கான முயற்சிகள் எடுப்பாங்க. மினிமம் 100 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றோம்ல, என்னைக்கானாலும் நம்மளுக்கு வந்து எல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். இவங்க வந்து எதையுமே கையில வச்சுக்க மாட்டாங்க. கருணை ஜாஸ்தி. அதனால என்ன பண்ணுவாங்க, மத்தவங்களுக்கே ஹெல்ப் பண்ணுவோம், நம்ம எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணா நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு இருப்பாங்க. ஆனா இப்போதான் இவங்களுக்கு லைஃப்ல புரிஞ்சிருக்கும், நம்ம எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணோம், ஆனா நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் இல்ல. அப்ப நம்ம லைஃபை நம்ம பாத்துக்கணும். அப்ப சேவிங்ஸ்க்கான ஒரு முயற்சிகளை இந்த மாசத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். கண்டிப்பா சார். என்ன நிறைய கடகராசி அன்பர்கள் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அஷ்டம சனி முடிஞ்சதுக்கு அப்புறம், அஷ்டம சனி தான் எனக்கு கஷ்டத்தை கொடுத்தது, முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கஷ்டம் தீரவே இல்லையே, எப்படா எனக்கு விடியல் வரும், சூரிய பெயர்ச்சி வந்து சூரிய பகவான் வந்து அந்த விடியலை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா நிறைய பணங்கள் வரப்போகுது இவங்களுக்கு இந்த மாதம். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண போறாங்க, உதவிகளும் கிடைக்க போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப இவங்களை விட்டு விலகக்கூடிய அந்த நபர் யாரா இருப்பாங்க? இவங்களை விட்டு விலகக்கூடிய நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா, முக்கியமான நபர், இவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கஷ்டமே கடன் தான். அந்த கடன் சொல்லக்கூடிய முக்கியமான நபர் இவங்களை விட்டு விலகுவாங்க. அதாவது கடனை கேட்கக்கூடிய நபர், நீங்க தரணும் அப்படின்னு இவங்க கொடுத்துருவாங்க. ஒரு சாதாரண கிரெடிட் கார்டுல இருந்து, ஒரு பிஎல்ல இருந்து, ஒரு ஹவுசிங் லோன்ல இருந்து நிறைய டார்ச்சர் அனுபவிச்சிருப்பாங்க. கொஞ்சம் நஞ்ச டார்ச்சர் இல்லை, அந்த அளவுக்கு டார்ச்சர் அனுபவிச்சிருப்பாங்க. அதுல இருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சியாக இந்த சூரிய பயிற்சி பெருமூச்சு விடுற அளவுக்கு. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா காலைல எந்திரிச்சோன்னு 7 மணிக்கே கடங்காரங்க போன் பண்றாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய கஷ்டத்துல இருந்துக்காங்க. ஏன்னா அஷ்டம சனியில அவ்வளவு பாதிப்பு, வேலை போய், தொழில் போய், நிறைய இடத்துல ஏமாந்து பணத்தை, வர வேண்டிய பணமே உங்களுக்கு நிறைய இருக்கும், பட் ஆனா அதெல்லாம் வராம அப்படியே தடையாயிருக்கு. அதனாலே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க நிறைய பேர். அதுல இருந்து ஒரு விமோசனத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சி அந்த சூரிய பயிற்சி இருக்கும். சூப்பர் சார். ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயமா கடகராசிக்கு சொல்லியிருக்கீங்க. இது எல்லாத்தையும் இவங்க தக்க வச்சுக்கணும் அப்படின்னா என்ன பரிகாரம் பண்ணலாம்? இவங்க வந்து ரொம்ப சிம்பிளா காலையில 6 மணிக்கு எழுந்து சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ணா போதும். காலையில எந்திரிச்சு சூரியனை பார்த்துட்டு ஓம் ஆதித்யாய நமக அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு 11 வாட்டியோ 33 தடவையோ 108 வாட்டியோ பிரார்த்தனை பண்ணாங்க, இல்லை ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்றாங்க, 10 நிமிஷம் சூரிய பகவானை உட்காந்து கிழக்கு திசை நோக்கி உட்காந்து தியானம் பண்ணாங்க அப்படின்னாவே இவங்களுக்கு ஒரு ரெகுலர் வருமானம் வர ஆரம்பிச்சிடும். ரெகுலர் வருமானம் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஏன் கஷ்டப்பட போறாங்க? கடன் இருக்காது. அது மாதிரி ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பா வரும். அதை இந்த மாசத்துல சூரியன் ஆட்சி பெறக்கூடிய காலகட்டத்துல ஸ்டார்ட் பண்ண ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏதாவது சூரிய பயிற்சி எப்ப ஸ்டார்ட் ஆகுதோ டே 1ல இருந்து இந்த மாதம் முழுவதும் பண்ணலாம். இன்னும் சொல்ல போனா லைஃப் லாங் பண்ணலாம். சூரிய நமஸ்காரம்ன்றது நம்ம லைஃப் லாங் பண்ணக்கூடிய ஒரு பண்ணலாம். அது இவங்களுக்கு பெரிய சப்போர்ட்டிவா இந்த மாசத்துல இருந்து இருக்கு. சூப்பர் சார். கடகராசிக்கு ரொம்ப ஒரு வரப்பிரசாதமான பதிவா தான் சொல்லியிருக்கீங்க. கடன் தீர போகுது, பண வரவு வரப்போகுது, தொழில்ல நிறைய அபிவிருத்தி ஆக போகுது அப்படின்னு நல்ல விஷயமா இன்னைக்கு கடகராசிக்கு சொல்லியிருக்கீங்க. இந்த ராசிக்கு இந்த சூரிய பயிற்சி எப்படி இருக்கு, இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய குட் நியூஸ் என்னன்னு ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். நன்றி. வணக்கம். தேங்க்யூ. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை மற்ற ராசி நேயர்களுக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. சாரி, நீங்க அஸ்ட்ராலஜி ரீதியாகவும் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், இல்லை பிரசன்னம் பார்க்கணும், இல்லை வாஸ்து ரிலேட்டடான ப்ராப்ளம் இருக்கு, என்னுடைய வீடு வாஸ்துப்படி அமைஞ்சிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி கண்டிப்பா அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு, அதையும் பயன்படுத்திக்கோங்க. இதை தவிர்த்து நீங்க கிளாஸ் கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஜோதிடம் கத்துக்கணும், இல்லை வாஸ்து கத்துக்கணும், இல்லை நான் வந்து நியூமராலஜி கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் தாராளமா நீங்க
நீங்கள் சாரை காண்டாக்ட் பண்ணலாம். சேம் இதே வீடியோவில் இருக்கிற அதே நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எத்தனை மாதம் அந்த கோர்ஸ் இருக்குது, அதை படிக்கிறதால உங்களுக்கு என்ன பலன் அப்படின்ற முழு விவரம் தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக கிளாஸ்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.